இந்திய ரயில்வேயின் ஒரு மைல்கல்லாக அதிநவீன வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ரயில்கள் நாட்டின் ரயில்வே துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட இந்த ரயில்கள் அதிவேக இணைப்பு மற்றும் பயணிகளுக்கு உயர்தர சேவையை வழங்குகின்றன. 2019 பிப்ரவரியில் டெல்லிக்கும் வாரணாசிக்கும் இடையே முதல் சேவை தொடங்கப்பட்டதிலிருந்து வந்தே பாரத் ரயில்கள் இந்தியாவெங்கும் விரிவடைந்துள்ளன. தற்போது நவம்பர் 2025 நிலவரப்படி 80 வந்தே பாரத் ரயில்கள் இயங்கி வருகின்றன. 2047ஆம் ஆண்டுக்குள் 4500 வந்தே பாரத் ரயில்களை இயக்குவதற்கு இந்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. வந்தே பாரத் ரயில்கள் அதன் தனித்துவமான ஏரோடைனமிக் வடிவமைப்பு, தானியங்கி கதவுகள், வைஃபை வசதி மற்றும் சுழலும் இருக்கைகள் போன்ற மேம்பட்ட அம்சங்களுக்காக அறியப்படுகின்றன. பாதுகாப்பு அம்சங்களில் கவாச் அமைப்பு ரயில்கள் மோதிக்கொள்வதை தவிர்க்க உதவுகிறது. மேலும் தண்டவாளங்களைச் சுற்றிலும் வேலி அமைக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டிருப்பது அப்பகுதியின் இணைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய படியாகும். ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி காட்ரா மற்றும் ஸ்ரீநகர் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் காஷ்மீரின் இயற்கை எழில் கொஞ்சம் நிலப்பரப்புகளின் வழியாகச் செல்கின்றன. இந்த சேவையானது ஜூன் 6, 2025 அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. பயண நேரம் சுமார் 6 முதல் 7 மணி நேரத்தில் இருந்து வெறும் 3 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவை புதிதாக நிறைவு செய்யப்பட்டு உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இது 272 கிலோமீட்டர் நீளமுள்ள இமயமலை வழியாக செல்கிறது. இதில் 119 கிலோமீட்டருக்கும் அதிகமான 36 சுரங்க பாதைகளும் 943 பாலங்களும் உள்ளன. உலகின் மிக உயரமான ரயில்வே வளைவு பாலமான செனா பாலம் இந்த பாதையில் அமைந்துள்ளது. காஷ்மீரின் கடும் பனிப்பொழிவு மற்றும் கனமழை போன்ற சவாலான வானிலை நிலவரங்களில் வந்தே பாரத் ரயில்கள் செயல்படும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஜனவரி 23, 2026 அன்று காஷ்மீரில் பெய்த கனமழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக சாலை மற்றும் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆனால் காட்ரா மற்றும் ஸ்ரீநகர் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் தொடர்ந்து இயங்கின. பூஜ்ஜியத்திற்கு குறைவான வெப்பநிலையிலும் சீராக செயல்படக்கூடிய அம்சங்களுடன் இவை மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. நீர் தொட்டிகள் மற்றும் பயோடாய்லெட் தொட்டிகள் உறைந்து போவதை தடுக்கும் மேம்பட்ட வெப்ப அமைப்புகள், ஹீட் செய்யப்பட்ட பிளம்பிங் குழாய்கள் மற்றும் கழிப்பறைகளில் ஹீட்டர்கள் ஆகியவை சீரான செயல்பாட்டை உறுதி செய்கின்றன. ஓட்டுநரின் முன்புற ஜன்னல்களில் பனியை நீக்கும் வெப்பமூட்டும் கூறுகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் மழைக்காலங்களில் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய ரயிலின் அடிப்பாகத்தில் உயர் வெள்ள பாதுகாப்பு உபகரணங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. காட்ரா ஸ்ரீநகர் வந்தே பாரத் ரயில் சேவையில் 2 ரயில்கள் செயல்படுகின்றன. இவை 8 பெட்டிகளை கொண்டவை மற்றும் காட்ரா, ரியாசி மற்றும் பனிஹால் ஆகிய ரயில் நிலையங்களில் நிறுத்தப்படுகின்றன. இந்த ரயில்களில் சேர்கார் மற்றும் எக்ஸிகியூட்டிவ் சேர்கார் என 2 வகையான இருக்கை வசதிகள் உள்ளன. மேலும் ஆன்போர்டு கேட்டரிங் வசதியும் உள்ளது. வந்தே பாரத் ரயில் சேவையின் மூலம் காஷ்மீரின் பொருளாதாரம் கணிசமாக மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது சுற்றுலா வளர்ச்சியை ஊக்குவித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். மேலும் இது ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலைக்கு ஒரு சிறந்த மாற்றாக அமையும். விமான பயணத்தை விட சிக்கனமானதாகவும் சாலை போக்குவரத்தை விட வேகமானதாகவும் இருக்கும். வந்தே பாரத் ரயில் நவீன இந்தியாவின் ஒரு சின்னமாகும். இது இந்தியாவின் ரயில்வே துறையின் மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் திறனுக்கு ஒரு சான்றாகும். காஷ்மீரில் இந்த ரயில்களின் சேவை அப்பகுதியின் இணைப்பு, பொருளாதாரம் மற்றும் சுற்றுலா துறையில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்துள்ளது. எதிர்காலத்தில் வந்தே பாரத் ரயில்கள் மேலும் பல பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டு இந்தியாவின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பங்களிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.